ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 28 அவருடைய 11லிருந்து அவருடைய 15. 15ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறாங்க, யாக்கோபை பார்த்து, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் மீண்டும் உன்னுடைய தேசத்துக்கு என்ன செய்வேன், திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை நான் உன்னை கைவிடுவதில்லை. அவங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஸோ தேவன் யாக்கோப்புக்கு அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய தகப்பன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து அவர் பிரயாணமாய் போய் கொண்டு இருக்கும்போது ராத்திரியில் என்ன செய்தார்னா, அவர் ஒரு இரவு நேரத்தில் ஒரு கல்லை வைத்து என்ன செய்தார், அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு செப்பனத்தை காண்கிறார். அவர் ஏன் என்ன செஞ்சார், பூமியிலிருந்து வானத்துக்கு வைக்கப்பட்டு அங்கிருந்து தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் அங்கே அவர் காண்கிறார். ஸோ அங்கே சொல்கிற தேவன் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன். ஸோ நான் உன்னை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் உன் சந்ததி என்ன செய்ய போகிறேன், ஆஸ்வதிக்க போகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, தேவன் சொல்கிறாரு, நீங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீங்கள் என்ன செய்ய இடங்கொண்டு பெறுவாங்க. ஸோ தேவன் உங்களை நிச்சயமாய் அவர் ஆஸ்வதிப்பார். ஸோ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவேன் என்று சொல்லி தேவன் யாக்கோப்புக்கு சொன்ன அதே வார்த்தைகளை தேவன் இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பேன். நான் திரும்ப வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.